அனைத்து நாடக கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தென்மேல்பாக்கம் கிராமத்தில் பாஞ்சாலி அம்மன் கோயில் திருவிழா 18 நாட்கள் நடக்கிறது. அதுல நாடக கலைஞர் ஒருவர் திறமையான ஆட்டக்காரர். அவர்கிட்ட வந்து நாங்க பேசினா அவரு சில குறைகளை சொல்றாரு. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இவர்களின் கோரிக்கை ஏற்று சிறந்த முறையில் இவருக்கு தேவையான உதவிகளை செய்து உதவும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, உங்களோட குறைகளை நீங்க தெளிவா சொல்லுங்க. ஐயா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள். என் நாடக நடிகர் நான். என்னுடைய மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டம், என்னுடைய கிராமமும் 59 திம்மசமுத்திர கிராமம். எங்கள் கிராமத்தின் மாவட்டத்தின் எம்எல்ஏ முத்தால்பேட்டை ரஞ்சித் குமார் ஐயா அவர்கள். எங்கள் நாடக மன்றத்தின் பெயர் பவானி அம்மன் அவுளூர் பவானி அம்மன் நாடக மன்றம். எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் எங்கள் துரைமாணிக்கம் ஐயா அவர்கள், அவுளூர் துரைமாணிக்கம் ஐயா அவர்கள். நான் 35 ஆண்டுகளாக நாடகத் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றேன். எனக்கு இந்த நாடகத் தொழிலை தவிர வேற வேலை தெரியாது. இந்த நாடகம் தான் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு இப்போது 63 முடிந்து 64வது வயது நடக்கிறது. நான் ஓய்வூதியம் வழங்குமாறு கலைத்துறைக்கு மனு அளித்தேன். இதுவரைக்கும் எனக்கு ஓய்வூதியம் வந்து சேரவில்லை. என் வாழ்வாதாரம் குறைகிறது. நான் வாழ வழிவகுக்க நீங்கள் முதலமைச்சர் தான் முன்னிருந்து என் வாழ்வாதாரத்தை சரி செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஏழு இசை நாடகம் தமிழ்நாட்டில் முக்கியமாக ஒன்று. இது மூன்றும் கலந்த கலவை தெருக்கூத்து, கட்டை கூத்து நாடக மன்றம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களே, இவர்களைப் போல கட்டை கூத்து நாடக கலைஞர்கள் எவ்வளவோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால் முடிந்த உதவி இவர்களுக்கு செய்து உதவும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.